Hello cuties, assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு Kojic acid with honey soap தான் ரெடி பண்ண போறோம். இந்த சோப் ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டா இருக்குருக்கு. ஸ்கின்ல ஈவன் டோன் ஆக்குறதுக்கு, பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்துல இந்த சோப் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்ம இந்த Kojic acid honey soap எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுல பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் தான் வேணும். நான் இன்றைக்கி கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன். இது நானே செஞ்ச பேஸு. இந்த பேஸில் நான் ஒரு 120 கிராம்ஸ்க்கு இந்த பேஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற பேஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸ் இல்லை கோட் மில்க் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கிளிசரின் பேஸ் தான் எடுத்திருக்கேன். 120 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அந்த பேஸஸை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்டீல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம டபுள் பாயிலிங் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணுற சோப் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டோன் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம கோஜிக் ஆசிட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சமாக குறைக்கும். நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்கனால நமக்கு பிம்பிள்ஸ்க்கெலாம் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஹனி நல்லா ஹைட்ரேட்டாக நம்ம ஸ்கின்னை வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சிடலாம். இன்றைக்கி நான் இண்டக்ஷன் வைக்கிறதுனால இண்டக்ஷனில் எது லோ வோல்டேஜோ அதை நான் வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகணும். இந்த சோப் பேஸஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசான் எல்லாத்துலேயும் வாங்கிக்கலாம். சல்ஃபேட் ஃப்ரீயாக எஸ்எல்எஸ் ஃப்ரீயாக ஏன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. பேஸஸ் நல்ல குவாலிட்டியான பேஸஸ் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா மெல்டன் ப்ரோ மெத்தட் தான். இப்போ ஆடி ஆஃபரில் நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கோர்ஸஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2500 ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இதில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24 hours கோல்ட் ப்ராசஸ், மெல்டன் ப்ரோ ஷாம்பூ மேக்கிங், ஃபேஸ் வாஷ் மேக்கிங், ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், ஜெல் மேக்கிங், க்ரீம் மேக்கிங், சீரம் மேக்கிங், லிப் பாம், லிப் ஸ்க்ரப் மேக்கிங், அப்புறம் குங்குமாதி தைலம் மேக்கிங், இந்த மாதிரி ஒரு 11 வகையான கோர்சஸ் வெறும் 2500. அதுவும் ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வெறும் 2000 தான். இது பார்த்திங்கன்னா ஜூலை 28 to August 3 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். நீங்கள் ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். நீங்கள் என்ன மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் சரி நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போ இதில் பிடிஎஃப்ஸ் வந்துடும், கிளியர் பிடிஎஃப்ஸ் வந்துடும். உங்களுக்கு வெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே நம்ம இப்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும்னு இல்லை, ஒரு கோர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 25% நம்ம ப்ரைஸ்லேருந்து 25% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது இந்த ஆடி ஆஃபருக்கு மட்டும்தான். மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக யாருனாலும். அதுவும் ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வெறும் 2000 தான் ஃபுல் கோர்ஸ். இப்போ பேஸஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பேஸஸ் மெல்ட் ஆகிருக்கு. பேஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேஸஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுற கோஜிக் ஆசிட் பவுடர் பார்த்திங்கன்னா 0.5 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். கோஜிக் ஆசிட் பவுடர் இதுவுமே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கோஜிக் ஆசிட் பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 to 3 கிராம்ஸ்க்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 to 3 கிராம்ஸ்க்கு நான் ஹனி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரையும் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கோஜிக் ஆசிட் பவுடர் நல்லா கரைஞ்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம அந்த பேஸில் ஆட் பண்ணோம்னா நம்மளோட கோஜிக் ஆசிட் ஹனி சோப் ரெடி ஆயிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சோப் இது போர் பண்ணும்போது நம்ம ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும். இப்போ இதை நான் ஃபுல்லாக போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இதில் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரீக்ரன்ஸும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரீக்ரன்ஸும் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எதுவுமே ஆட் பண்ணல. கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரலாக ஹனி கலர் வந்தனால நான் எதுவுமே ஆட் பண்ணல.
நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து மோல்டுக்கு போப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மோல்டு எடுத்து நான் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஹனி சோப் ரெடி பண்ணுறனால அந்த ஹனி கோம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக நமக்கு இந்த பபிள் ரேப் இருக்கும் இல்லைங்க, அதை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது கீழே ஐபி ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் திரும்ப இந்த பபிள் ரேப் மேலேயும் நம்ம ஐபி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஹனி சோப் பேஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சோப் பேஸஸ் அதை வந்து இதில் போப் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆடையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆடையில் நம்ம ஃபில்டர்லேயே தங்கிக்கும். ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் நான் அந்த பபிள் ரேப் வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அது பார்க்க அழகாக இருக்கும், ஒரு டிசைனாக இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து நிறையா இருக்கிறதுக்காக நான் வந்து ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலேயும் அந்த மாதிரி பபிள் ரேப் வைக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான், இது கம்பல்சரியாலாம் இல்லை, சும்மா ஒரு பார்க்க அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வைக்கிறது. மேலே வச்சுட்டு ஜஸ்ட் இதை எப்பயும் போல் ஒரு 4 hours to 5 hours விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து 4 to 5 hours ஆயிடுச்சு. பட் அன்மோல்ட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் லைட்டாக மேலே இருக்க அந்த ரேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே அன்மோல்ட் பண்ணுறது தான் ஈஸி. எப்பயும் போல் அன்மோல்ட் பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு டிசைனாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஹனி கோம்பெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒரு எஃபெக்ட்டுக்காக பண்ணேன். நல்லா அழகாகவே வந்திருக்கு. மோல்டு கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணி பார்த்தேன். அழகாகவே வந்திருக்கு. இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதில் சேர்த்துக்க கோஜிக் ஆசிட் ஹனி பார்த்திங்கன்னா நல்லாவே பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கம்மியாகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.